கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பெருமதியான பெரும் பாக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஈமான் அல்லாஹ்வினுடைய பேர் அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமான்தாரிகளை, முஃமின்களை, முஸ்லிம்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்கின்றான். இந்த உலகத்திலே இன்றைக்கு 700 கோடிக்கும் மேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த 700 கோடி மக்கள்ல ஈமான்தாரிகள் முஸ்லீம்கள் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொன்னா 200 கோடிக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லீம்கள் என்பதாக ஆய்வறிக்கையிலே சொல்லப்படுகின்றது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி மக்கள் ஈமான் இல்லாமல் இருந்து கொண்டிருக்காங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நசீபாக்கல. எனவே இந்த ஈமான் நமக்கு கிடைத்திருப்பது, ஈமானிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு அளித்த மகத்தான பேர் அருள். அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான், நாம நாடி இருந்தோம் என்பதாக சொன்னா அல்லாஹ் சொல்றான். நான் விரும்பி இருந்தேன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, அத்தனை மக்களையும், உலகத்துல வாழக்கூடிய எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நாம ஈமானை கொடுத்திருக்க முடியும். அத்தனை மக்களுக்கும் ஈமானை நாம் நாடி இருந்தோம் என்பதாக சொன்னால் கொடுத்திருக்க முடியும். ஆனால் நாம் நாடவில்லை. யாருக்கு நாடினோமோ, யாரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்குத்தான் நாம் ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறேன் என்பதாக தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமான் அல்லாஹ்வுடைய பேர் அருளாக இருக்கின்றது. நாம் ஈமான்தாரிகளாக இருப்பது அல்லாஹ் நம் மீது செய்த தனிப்பட்ட பெரும் கிருபையாக இருக்கு. அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் முஸ்லிம்களாக ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கு இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எனவே அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானிய பாக்கியம், இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மிக நெருக்கமான வாழ்க்கையை வாழ்ந்த மனித புனிதர்களான நபிமார்கள், அந்த நபிமார்களுடைய குடும்பத்திலே எத்தனையோ நபிமார்களினுடைய தந்தைகளுக்கு அல்லாஹ் இந்த ஈமான நசீபாக்கல. நபிமார்கள் அல்லாஹோடு நெருக்கமானவர்கள். அவர்களை கொண்டு இந்த உலகத்திலே ஈமானை அல்லாஹ் அழுத்தமாக பதிவு செய்தான். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய குடும்பத்திலே எத்தனையோ நபிமார்களினுடைய தந்தைகளுக்கு அல்லாஹ் இந்த ஈமானை நசீபாக்கவில்லை. எத்தனையோ நபிமார்களுடைய மனைவி பிள்ளைகள், அவர்களுடைய உறவினர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானை நசீபாக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு இந்த ஈமானை நசீபாக்கி இருக்கான். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்த நபி என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகின்றது. கிட்டத்தட்ட 950 வருஷத்துக்கு மேல இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த நபியினுடைய குடும்பத்திலே அல்லாஹ் ஈமானை நசீபாக்கல். நபியினுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈமானை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதனை இறங்குகின்றது. அல்லாஹ் வெள்ளத்தை சூழ செய்தான். அந்த வெள்ளத்தில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் அடித்து செல்லப்படுகின்றார். அல்லாஹ்வுடைய வேதனையிலே நபியினுடைய மகன் அகப்பட்டு இருக்கின்றார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ப அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, வநாதா நூஹ் ரப்பஹு ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன் உன்னுடைய வேதனையில அகப்பட்டு இந்த தண்ணீரிலே, இந்த வெள்ள பிரயலத்திலே அடுத்து செல்லப்படுகின்றான். என்னுடைய குடும்பம் யா அல்லாஹ், என்னுடைய மகன் யா அல்லாஹ் என்பதாக சொல்லி கையேந்தி நின்றான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்ம மீது எவ்வளவு பெரிய பேருபகாரம் புரிஞ்சிருக்கான். 950 வருஷம் அல்லாஹ்ன்ற வார்த்தையை தவிர ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதையுமே பேசல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த நபியினுடைய மகனுக்கு ஈமான் நசீபாக்கல. அல்லாஹ்வுடைய வேதனையில அகப்பட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபகால ரப்பி இன்னப்னி மின் அஹ்லி, யா அல்லாஹ், என்னுடைய மகன், என்னுடைய குடும்பம் என்பதாக சொல்லி கையேந்தி கண்ணீர் விட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னான், கால யா நூஹ், ஓ நூஹே, என்னுடைய இறை தூதரே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன்னுடைய மகனும் அல்ல, உன்னுடைய குடும்பமும் அல்லன்னு சொன்னான். தான் பெற்ற மகன் தான் தண்ணீரில் அடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றான், வேதனையில் அகப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றான். யா அல்லாஹ் காப்பாத்தி, என்னுடைய குடும்பமாச்சே, என்னுடைய மகனாச்சேன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன நேரத்துல அல்லாஹ் சொல்றான், நூஹே, அவன் உன்னுடைய மகனே அல்ல. இன்னஹு லைஸ மின் அஹ்லிக வ இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ், அவன் உன்னுடைய குடும்பமும் அல்ல, உன்னுடைய மகனும் அல்ல, அவனிடத்துல எந்த ஒழுக்கமான செயல்களும் இல்ல என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமான் பெருங்கொண்ட நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல.
அல்லாஹ் நசீபாக்கல. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஈமான கொடுக்கிறான். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய நபி, அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்பதாக போற்றப்பட்டவங்க. மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய தந்தை. சுப்ஹானல்லாஹ், பெரும் சிறப்புக்குரியவர்கள். அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை. மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இந்த மார்க்கத்தினுடைய தந்தையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக சொல்லப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் ஈமான கொடுக்கல. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஹாசர் சிலை செய்யக்கூடியவராக இருந்தார். சிலை வணங்கி மட்டுமல்ல, அந்த சிலையை செய்யக்கூடிய சிற்பியாக இருந்தார், அதை வணங்கக்கூடியவராக இருந்தார். அதே நிலையில் தான் அவர் மரணித்தார் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அபுல் அம்பியா, மில்லத் இப்ராஹிம், இந்த மார்க்கத்தின் தந்தை என்பதாக போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் ஈமான கொடுக்கல. அகிலத்தினுடைய அருள் கொடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய மிக நேசத்துக்குரிய நபி. அந்த அன்னலை இந்த உலகத்தில், இந்த அகிலத்தில் கிட்டத்தட்ட மக்காவில 10 ஆண்டுகள் இரும்பு கரம் கொண்டு பாதுகாத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபு தாலிப். ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நபி அவர்களுடைய அந்த மக்கா வாழ்க்கை முழுவதும் எதிரிகளுடைய கடுமையான அச்சுறுத்தல் இருந்துச்சு. தங்களுடைய இரும்பு கரம் கொண்டு தங்களுடைய மகனாரை ஹஜ்ரத் அபு தாலிப் அவங்க பாதுகாத்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஈமான் அல்லாஹ் கொடுக்கல. நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை கபூல் செஞ்சிருக்கான். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாயிக மன் அஹ்பப்த இலைக் வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியை பார்த்து சொன்னான். ஏன்னா நபி அவங்க கவலைப்பட்டாங்க, அல்லாஹ் இந்த தீனுக்காக, இந்த தீனுடைய முன்னேற்றத்துக்காக. ஏன்னா அபு தாலிப் உயிரோடு இருந்த வரைக்கும் மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து குறைஷி தலைவர்களுக்கு நபியின் மீது கை வைப்பதற்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. ஏன்னா அபு தாலிப் ஒரு தலைவர். எப்ப அபு தாலிப் மரணிச்சாங்களோ அப்போதுதான் நபியினுடைய தலைக்கு விலை பேசப்பட்டது. 100 ஒட்டகம் நபியினுடைய தலையை கொண்டு வந்தான்னு சொல்லி. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு இந்த தீனுக்காக நபியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல அபு தாலிப் அவங்க இருந்தாங்க. யா அல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தை. அவங்களிடத்துல கடைசியா கேட்டாங்க, நீங்க வெறும் நாவளவிலையாச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுங்க, நான் மறுமையில் அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுறேன். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, உலாயிக மன் அஹ்பப்த இலை. நபியே, நீங்க விரும்புறீங்கன்றதுக்காக எல்லாம் யாருக்கும் இதாயத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியினுடைய விருப்பம் எதுவோ அது அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனா இங்க ஈமானை ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், உலாயிக மன் அஹ்பப்த இலைக் வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்க விரும்புறீங்கன்றதுக்காக யாருக்கும் நாம ஈமானை கொடுத்துற மாட்டோம். நாம யாரை விரும்புறோமோ அவங்களுக்கு தான் ஈமானை கொடுப்போம். அவ்வளவு பெருமதியான பாக்கியம் தான் ஈமானிய பாக்கியம். இன்றைக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமீப காலங்களில் உலகளாவிய முறையில், குறிப்பாக ஐரோப்பிய உலகத்திலே, ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களினுடைய விகிதாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கு. அந்த மக்களுக்கு ஈமான், இஸ்லாம் எத்தி வைக்கப்படுது. இஸ்லாத்தினுடைய அந்த உணர்வுபூர்வமான செயல்பாடுகள், அந்த அமல்கள், கட்டமைப்புகள், சட்டதிட்டங்கள் அவர்களை உள்ளத்தால் பாதித்து அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வராங்க. மக்களுடைய ஈமான்தாரிகளுடைய சில விஷயங்கள் அவர்களை கவர்ந்து அவர்கள் ஈமானுக்கு வருவதற்கு காரணமாகிறது. எனவே தான் இஸ்லாம் ஆவதற்கு காரணமான அந்த முஸ்லிம்களை அழைத்துக் கொண்டு ஐரோப்பிய மக்கள் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய கல்லறைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு கண்கலங்க சொல்றாங்க. இன்றைக்கும் ஐரோப்பிய உலகத்திலே சமீப காலங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்கள் முஸ்லிம்களை அழைச்சு கொண்டு தங்களுடைய மரணித்த தாய் தந்தையர்களுடைய அந்த கல்லறைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு கண்கலங்கிட்டு சொன்னாங்க, இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? இவ்வளவு நாள் எங்களிடத்துல ஈமானை கொண்டு வந்து சேர்க்காமல் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னு சொன்னா, இதோ காஃபிராக, ஒரு யூதனாக, ஒரு நசாராணியாக மரணித்து இந்த கல்லறையிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஈமான் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் நீங்க எங்க போனீங்க? நீங்க ஏன் எங்களிடத்துல கொண்டு வந்து இந்த தீனை சேர்க்கல, இந்த ஈமான சேர்க்கல? நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்க சொன்னா, இதோ காஃபிர்களாக மரணித்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஈமான் கிடைச்சிருக்குமே. அவங்க கவலைப்படுறாங்க. நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான பாக்கியமான ஈமானை தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான பேரருளால் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமான முறையிலே இந்த ஈமானிய பாக்கியம் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு கிடைச்சதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமான முறையில நடு செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானுக்காக, ஈமான் இஸ்லாத்திற்காக இந்த உலகத்துல எதை வேண்டும் என்றாலும் நாம் இழக்கலாம்.
நம்முடைய உள்ளத்துல ரொம்ப ஆள் மனதில் மிக அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இந்த ஈமானுக்காக, இந்த தீனுக்காக, நபியினுடைய சுன்னத்துக்காக இந்த உலகத்துல எதை வேண்டும் என்றாலும் இழக்கலாம். ஆனால் உலகத்துல எதற்காகவும் ஈமான் இழந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முஃமினுடைய ஈமான்தாரிகளுடைய உள்ளத்தில வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய விஷயம், ஈமானுக்காக எதை வேண்டும் என்றாலும் இழக்கலாம். ஆனால் எதற்காக, உலகத்தினுடைய எந்த அற்பத்துக்காகவும், பதவி பட்டத்துக்காகவோ, மோகத்துக்காகவோ, காசு பணத்துக்காகவோ, உயர்வுகளுக்காகவோ, எதற்காகவும் இந்த உலகத்துல ஒரு முஃமின் ஈமான இழந்திடவே கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை பார்த்து நீங்க ஏங்கிடாதீங்கன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு சிரமங்கள், சோதனைகள் மிகுதியாக இந்த உலகத்துல இருக்கு. அததான் அல்லாஹ் சொல்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்கள் அந்த நகரங்கள்ல, உயர்ந்த பெரும் பெரும் மாளிகைகள்ல ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆடம்பரமாக வாழக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. அதை பார்த்து நீங்க ஏங்கிடாதீங்க. மத்தாஉன் கலீல், அது ரொம்ப சொற்பம் தான். அந்த இன்பம், அந்த ஆடம்பரம், அந்த பகடு எல்லாமே சொன்ன மத்தாஉன் கலீல் சும்ம மஹ்வாஹும் ஜஹன்னம். இந்த உலகத்துல வேண்டுமென்றால் சுகபோக வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கலாம். சும்ம மஹ்வாஹும் ஜஹன்னம், ஆனால் நாளை மறுமையில அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஜஹன்னம். சும்ம ஜஹன்னம், பெரும் நஷ்டம். தங்கக்கூடிய இடங்களிலேயே ஆக மிக பெரும் மோசமான இடம் அந்த நரகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல ஈமானுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், எதற்காகவும் இந்த உலகத்துல ஈமானை நாம இழந்துடக்கூடாது. இன்னைக்கு சமீப காலங்கள்ல அந்த ஈமானிய உணர்வுகள் பெரிதாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படாததின் காரணமாக, ஈமானிய தொடர்புகள், மஸ்ஜிதுடைய தொடர்புகள் நமக்கு, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாததின் காரணமாக அற்ப சொற்பமான உலகத்தினுடைய ஆதாயங்கள், பதவி, படிப்பு, கல்வி அல்லது ஒரு பெண் மீது கொண்ட இந்த மோகங்கள், இவைகளின் காரணமாக ஈமானை, இஸ்லாத்தை தூக்கி உதறக்கூடிய ஒரு பெரிய அவல நிலை சமீப காலங்கள்ல மிகைத்திருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக மிகப்பெரிய பேர் ஆபத்து இந்த விஷயம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்துல சிலுவை யுத்தம் நடந்துச்சு. முஸ்லிம்களுக்கும் யூத நசாராக்களுக்கும் மத்தியிலே சிலுவை யுத்தம் நடந்துச்சு. மிக பிரபலமானது, நீண்ட நெடிய காலங்கள் நடந்த போர். அந்த சிலுவை யுத்தத்துக்காக ஒரு படை அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அந்த படையில ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செஞ்ச ஒரு ஹாஃபிஸ் இருந்தார். அவர் ஒரு இமாம். அந்த படையில, அந்த படைகளுக்கு தொழு வைக்கக்கூடிய இமாமாக இருந்தார். ரமலானுடைய காலமாக இருந்துச்சு. அந்த ரமலானுடைய காலத்துல தராவியும் இவர் தான் தொழு வச்சார். படை அங்கு இருந்த காலம் முழுவதுமாக எல்லா அமல்களும் இவரை முன் நிறுத்தித்தான் அந்த படை செய்து கொண்டிருந்துச்சு. ஆனால் அந்த முதல் சிலுவை யுத்தம் முடிவு பெறாமலேயே படைகள் எல்லாம் திரும்பிடுச்சு. ஒரு முடிவு, சரியான முடிவு எட்டப்படல, வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படல. ஆனால் படைகள் திரும்பிடுச்சு. அப்படி படைகள் திரும்பக்கூடிய தருணத்துல இந்த ஹாஃபிதுல் குர்ஆனாக, குர்ஆனை மனனம் செய்த தங்களுக்கு இமாமாக இருந்து அவரை காணோம். முஸ்லிம்களுக்கு எல்லாம் பெரிய அச்சமா இருந்துச்சு. நம்மளோட தான் இருந்தார், நமக்கு எல்லா ரீதியிலும் தொழுக வைத்தார், நம்ம தீனுடைய விஷயங்கள்ல நம்மளை வழி நடத்தினார். ஆனா இப்ப காண என்ன ஆச்சு? எதிரிகள் ஏதாச்சும் அவரை தாக்கிட்டாங்களா, இல்ல அவரை கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்ல போர்க்களத்துல அவர் கொல்லப்பட்டுட்டாரா, எதுவுமே தெரியல. ஆனா கடைசியாக படை திரும்பி மதீனாவுக்கு வந்துடுச்சு. சரியாக 2 வருடங்கள் கழித்து, சரியாக 2 வருடங்கள் கழித்து மீண்டும் 2வது சிலுவை யுத்தம் ஆரம்பித்தது. அல் அர்லு சலீபத்து சானி என்பதாக வரலாறுகளில் பிதாயத்து வன் நிஹாயா என்ற கிதாபில இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க. 2 வருடம் கழித்து மீண்டும் சிலுவை யுத்தம் ஆரம்பித்தது. எனவே முஸ்லிம்களுடைய படை மீண்டும் வந்தது. எதிரிகள் யூத நசாராக்களுடைய அவர்களுடைய படையும் வந்தது. நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தருணத்தில் முஸ்லிம்களுடைய படை பார்க்கறாங்க, எதிரிகளுடைய அந்த நசரானிய படைகளின் முன்சஃப்ல நமக்கு இத்தனை கடந்த சிலுவை போருடைய தருணத்திலே முன்னின்று இமாமாக வழி நடத்திய அந்த ஹாஃபிதுல் குர்ஆன் எதிரிகள் படையில முதல் சஃப்ல நிற்கிறார். முஸ்லிம்களுக்கு பெரிய கவலை ஆயிடுச்சு. இவ்வளவு காலமாக நம்மோடு இருந்தவர், நமக்கு தொழுக வச்சவர், ரமலானுடைய மாதத்துல தராவி தொழுக வச்ச ஹாஃபிதாக இருந்தவர், இன்னைக்கு எதிரிகளுடைய படையில நின்று நமக்கு எதிராக நின்றுட்டு இருக்காரு. என்ன ஆச்சு? அவருடைய ஈமான் என்ன ஆச்சு? அவருடைய குர்ஆன் என்ன ஆச்சு? எனவே மக்கள் பெரிய கவலையோடு, ஆச்சரியத்தோடு, அதிர்ச்சியோடு அந்த மனிதரை அணுகி கேட்டாங்க, எப்ப போனவர் கடந்த முறை ரமலான்ல எங்களோடு நின்று தொழுக வச்ச, எங்களுக்கு தீனுடைய வழிகாட்டியாக இருந்த, இப்ப என்னன்னா எதிரிகளுடைய படையில போய் நின்றுட்டு இருக்கியே,
அப்ப அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், 2 படைகளுடைய அந்த போருடைய சந்தர்ப்பத்திலே நசரானியத்தினுடைய அந்த படையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது எனக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. அந்த பெண்ணோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. எனவே அந்த ஆசையினால் நான் அந்த பெண்ணிடத்துல போய் சொன்னேன், உன்னை நான் திருமணம் செய்து கொள்வதற்காக ஆசைப்படுறேன், நான் நிக்கா செய்து கொள்ளன்னு சொல்லி விருப்பப்படுறேன் என்பதாக சொல்லி சொன்னேன். அப்ப அந்த பெண் சொன்னா, நீயும் நஸ்ரானியாக மாறினாதான் நிக்கா, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வரணும், நீயும் ஒரு யூதனாக மாறி கிறிஸ்துவனாக மாறினாதான் உன்னை நான் நிக்கா செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அந்த பெண்ணை நிக்கா செய்து கொண்டேன். இப்ப மக்கள் கேட்டாங்க, சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், உன்னுடைய உள்ளத்துல குர்ஆன் இருந்துச்சு, மஹாலு ஃபி குர்ஆனிக ஃபி சத்ரிக, உன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருந்தானே அந்த குர்ஆனுடைய ஹாலத் என்ன, இப்போ அந்த குர்ஆன் என்ன நிலையில உன்னிடத்துல இருந்துகிட்டு இருக்கு? அப்ப அந்த மனிதர் சொன்னார், முழு குர்ஆனையும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலிருந்து அழிச்சிட்டான். இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுக்காக இந்த உலகத்துல எதையும் இழக்கலாம், எதற்காக ஈமான எழுந்தும் சொன்னா ஈமானே போயிடும், ஈமானே போயிடும். ஒரு பெண்ணுக்காக ஆசைப்பட்டு அவர் போனார் நஸ்ரானியத்துல, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹாஃபிலுல் குர்ஆனாக இருந்தார், முழு குர்ஆனும் அவருடைய உள்ளத்திலிருந்து அழிஞ்சு போச்சு. கடைசியாக அவர் சொன்னார், குர்ஆன்ல எல்லா வசனங்களும் என்னுடைய நினைவுகள்ல இல்லாமல் போயிடுச்சு, ஒரே ஒரு ஆயத்து தான் நினைவுல இருக்கு, ஒரே ஒரு வசனம். மக்கள் கேட்டாங்க, என்ன ஆயத்தது? ருபமா எவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், நாளைக்கு மறுமையிலே இறை நிராகரிப்பாளர்களுடைய கூட்டம், அந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை மறுத்த அத்தனை மக்களும் ஏங்குவார்களாம். ருபமா எவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நாமும் முஸ்லிமாக உலகத்துல வாழ்ந்திருக்க கூடாதான்னு சொல்லி, உலகத்துல யார் படோபமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, அதிகார வாழ்க்கை, ஆட்சி அதிகாரங்கள், பதவி பட்டங்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்த அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய இந்த நிலைகள், அந்த மக்கள் நாளை மறுமையில நிரந்தரமான வாழ்க்கையில கை செய்தப்பட்ட நிலையில சொல்லுவாங்களாம், ருபமா யவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், உலகத்துல வாழும் பொழுது நாங்களும் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கவலைப்படுவாங்க என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செஞ்சிருக்கான். இந்த ஆயத்தை தவிர எல்லாமே எனக்கு மறந்து போச்சுன்னு சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கணும், எதிர்காலத்தினுடைய தலைமுறைகளுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்துகிட்டு, ஒரு தந்தையாக ஒரு பெற்றோராக இருந்து நம்முடைய பிள்ளைகளை சரியான வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கலப்பு திருமணங்கள் என்பது சாதாரணமாகி போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலத்துல அது பெரும் பாவமாக பார்க்கப்பட்டுச்சு, பெற்றோர்களுக்கு மத்தியில கடுமையான எதிர்ப்புகள் இருந்துச்சு. மதம் மாறி இஸ்லாத்தை விட்டு விட்டு அல்லது இஸ்லாம் அல்லாத வேறொரு பெண்ணையோ வேறொரு ஆணையோ நிக்கா செய்வதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனோநிலையில தான் இருந்துச்சு. குறிப்பாக பெற்றோர்கள், பிள்ளையே போனாலும் போதும் பரவாயில்லை, ஆனா இப்படிப்பட்ட நிலையில் எங்களுக்கு பிள்ளை வேணாம். எப்ப இஸ்லாத்தை விட்டு போனானோ அவன் என் பிள்ளையே இல்லை, அவன் என் மகனே இல்லை, அவன் என் மகளே இல்லை, இந்த மனோநிலையில இருந்த இன்னைக்கு பெற்றோர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், இன்னைக்கு பச்சை கொடி காட்டியாச்சு. இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க நிக்கா செஞ்சு வைக்க தயார் பிள்ளைகளுக்கு, நீ யார வேணாலும் காதலிச்சுக்கோ, யார வேணாலும் விரும்பு, பரவாயில்ல, நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மனோநிலைக்கு இன்றைய பெற்றோர்களுடைய சமூகம் போயிடுச்சு. இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய விபரீதம். எனவே அவங்க வீர வசனம் எல்லாம் பேசுவாங்க வரக்கூடியவர்கள். அந்த ஆண் வந்து சொல்லுவார், இல்லை ஹசரத், நாங்க கலிமாலாம் சொல்லி கொடுத்துட்டோம், அந்த புள்ள வந்து ஈமான ஏத்துக்குச்சு, இஸ்லாத்துக்குள்ள மனப்பூர்வமாக குர்ஆன் எல்லாம் படிச்சு, ஹதீஸுடைய கிதாபு நாங்க நிறைய கிதாப் எல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வருது. அந்த பெண் சொல்லும், நான் அந்த ஆண் வந்து அவரு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகாருன்னு சொல்லிட்டாரு, அவங்க முஸ்லீமா ஆயிடுறாங்க, மதம் மாறி இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அந்த நிக்கா மஜ்லிஸ்ல ஒரு ஈமான் கலிமா சொன்னேன் அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் மட்டும் ஏற்படுத்தப்படுமே தவிர அதற்கு பிறகு ஈமானிய வாழ்க்கை தொடர்தான் சொன்னா 99% இல்லை. அதுக்கு பிறகு அந்த நிக்காவுக்கு பிறகு நிக்கா மேடையில மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை இமாம சமாதானப்படுத்துறதுக்காக அவர் கலிமா சொல்லிட்டார், அந்த பிள்ளை கலிமா சொல்லிடுச்சு, முஸ்லீம் ஆயாச்சு, நீங்க நிக்கா செஞ்சு வைங்க, நிக்கா செஞ்சு வச்சாச்சு. நிக்கா செய்த பிறகு அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் அந்த ஆண் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்காரோ, அந்த பெண் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்காரோ, அந்த பெண் கோயிலுக்கு போகக்கூடியவளா இருப்பார், அந்த ஆண் சர்ச்சுக்கு போகக்கூடியவரா இருப்பார். இந்த பெண்ணு முஸ்லிமான நிலையில இந்த பெண்ணும் போவாங்க, எம்மதமும் சம்மதம். பிள்ளைகளுக்கு பேர் அப்படிதான் வைப்பாங்க, 2 மதத்தை சார்ந்த பெயர்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிர்காலத்துல மிகப்பெரிய சந்ததிகளினுடைய சமுதாய சீரழிவுக்கு இது வழிவகுக்கக்கூடியது ஆயிடும். இன்னைக்கு அப்படிதான் நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். இது கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல ஈமானுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால்
எதற்காகவும் ஈமானை, இஸ்லாத்தை ஒரு காலம் நாமும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் அந்த மனோநிலையில தான் நாம உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகல ஈமானிய வாழ்க்கை சோதனை தான். ஈமானிய வாழ்க்கை சோதனையை கொண்டுதான் சோபனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க முஸ்லிம்களா, கண்டிப்பா சோதனை இருக்கும். ஈமான் கொண்ட மக்கள் அத்தனை நபர்களுக்கும் சோதனை இருக்கு. சாதாரணமான அடித்தட்டு முஃமினில் இருந்து மனித புனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் வரைக்கும் மிக கடுமையான முறையில சோதிக்கதான் பட்டிருக்காங்க. ஈமானிய வாழ்க்கையில எல்லா ரூபத்திலும் சோதனைகள் வரும். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ வ நக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். அல்லாஹ் படிப்படியாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்றான். இழப்புகள் ஏற்படும், தொழில் ரீதியான இழப்பு, வியாபார ரீதியான இழப்பு, மனைவி பிள்ளைகளுடைய இழப்பு, இப்படி நோய் நொடி, இப்படி பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள்ல யாரு பொறுமையோடும் இறுதி வரைக்கும் ஈமானோடு போராடுகிறார்களோ, நபியே சுப செய்தி சொல்லுங்க, அவர்களுக்கு இரு உலகத்திலும் அல்லாஹ் சோபனத்தை வச்சிருக்கான். ஈமானிய வாழ்க்கை உலகத்துல சோதனைகள் மிகுந்ததாகத்தான் இருக்கும். எல்லா மக்களும் சோதிக்கப்பட்டு இருக்காங்க. நபிமார்கள் சோதிக்கப்பட்டிருக்காங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை பெரும் பெரும் உயிர் தியாகிகளாக இருந்தாங்க. அவங்களுடைய வரலாறுகள் நம்ம கேள்விப்படுறோம். பெரும் தியாகிகளாக சஹாபாக்கள் இருந்தாங்க. பெரும் கொடைவல்லல்கள் தீனுக்காக தங்களுடைய முழு செல்வத்தையும் அர்ப்பணிச்சாங்க. அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நோய் மூலமாகவும் சோதனைகளை அல்லாஹ் செய்தான். இழப்புகள் மூலமாகவும் சஹாபாக்கள் சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த சோதனையிலும் ஈமானில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அஃபான் பின் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் ஒரு தாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு பிறந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகன் அஃபான் பின் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களுக்கு செவிதிறன் பாதிப்பு இருந்துச்சு. அது சரியாக கேட்காது. சில ரிவாயத்துகள்ல பிறவிலேயே செவிடராக தான் பிறந்தாங்க. அதே போல பக்கவாத குறைபாடு, அவங்களுடைய கைகால்கள் சரியான முறையில செயல்பாடுகள் இருக்கா, நடக்க முடியாது, சரியாக எதுவும் செயல்பட முடியாது. யாருடைய மகன்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகன் அஃபான் பின் உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த நிலையில இருந்த போதும் முடங்கி போகல. அல்லாஹ் தன்னை இப்படி நிலையில படைச்சிட்டானே, தனக்கு காது கேட்காத நிலையில, பக்கவாதம், உடல் கைகால்கள் சரியான முறையில செயல்படாத நிலையில அல்லாஹ் என்ன படைச்சிட்டானே நினைச்சு எங்கேயுமே கவலைப்படல, எங்கேயுமே அல்லாஹ்வை ஷிகாயத் செய்யல, அல்லாஹ்வை குறை சொல்லல. அல்லாஹ் என்ன இப்படி படைச்சிட்டானே, எனக்கு இவ்வளவு பெரிய குறை கொடுத்துட்டானே, எனக்கு காலத்துக்கும் இந்த கொலை அவங்க மரணிக்கும் வரைக்கும் இந்த நிலையில தான் இருந்தாங்க. எனவே அதனால முடங்கி போகல, முணங்கல, பெனாத்தல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இல்ம கற்றாங்க. அவங்களுடைய காலத்திலேயே அப்துல் மலிக் பின் மர்வான் அவர்களுடைய ஆட்சி காலத்துல மதீனாவினுடைய அதிகாரியாக நியமிக்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாழ்க்கை எவ்வளவு சோதனைக்குரிய வாழ்க்கையாக இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க தீனுக்காக பெரும் அர்ப்பணம் செஞ்சவங்க. மஸ்ஜிது நபவிக்காக தனிநபராக இடம் கொடுத்து தனிநபராக அந்த பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாங்க ஆரம்ப காலத்துல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல தான் மஸ்ஜிது நபவி மதீனாவுல பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. தாங்கள் ஒருவராகவே அந்த பள்ளிவாசலுக்கு இடத்தை வாங்கி கொடுத்து தாங்களாகவே அந்த பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாங்க. மதீனா மக்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்பட்ட போது பெஹ்ரே ரூமா ஒரு கிணறை ஒரு யூதன் இடத்திலிருந்து பல லட்சங்கள் செலவு செய்து வாங்கி கொடுத்தாங்க. இப்படி தீனுக்காக பல சோபனங்களை செய்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2 மகள்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க திருமணம் செஞ்சிருந்தாங்க. முதலாவதாக உம்மு குல்சூம், அவங்களும் குறுகிய காலத்துல வாலிப வயசுலயே மரணிச்சிட்டாங்க. இரண்டாவதாக ருக்கையா ரலியல்லாஹு தஆலா நபியினுடைய இன்னொரு மகள், அவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. அந்த பெண்ணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளான ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் குறுகிய காலத்திலேயே மரணிச்சிட்டாங்க. தங்களுடைய 2 மனைவிகளும் மரணிச்சிட்டாங்க. தங்களுக்கு பிறந்த மகன் அஃபான், அந்த அஃபானுடைய வாழ்க்கையிலும் அவரும் உடல் ரீதியான பாதிப்புகளுடைய நிலையில் இருந்தார். எந்த நிலையிலும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி பிள்ளைகள் அமைஞ்சிட்டாங்களே, இப்படி மனைவி அமைஞ்சிட்டாங்களே, குறுகிய காலத்திலே அல்லாஹ் மனைவியை பறிச்சுக்கிட்டானே, எங்கேயுமே கவலைப்படல. எங்கேயுமே அல்லாஹ்வை ஷிகாத் செய்யக்கூடியவர்களாக, பரிகாசம் செய்யக்கூடியவர்களாகவும் இல்லை. வரலாறுகளை நாம பார்க்கலாம். அஹ்னப் பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்களும் ஒரு சஹாபி, ஒரு மிகப்பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா பிறக்கும் போதே 2 தொடைகளும் ஒட்டிய நிலையில தான் பிறந்தாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். 2 தொடைகளுமே ஒட்டிய நிலையில தான் பிறந்தாங்க. கடுமையான சிரமத்துக்கு ஆளானாங்க. அவங்க வளர்ந்து ஒரு பருவ வயது அடையிற வரைக்கும் அந்த நிலையில தான் இருந்தாங்க. எனவே எந்த செயல்பாடுகளும் செய்ய முடியாத நிலையில இருந்த நேரத்துல அன்றைய காலத்துல அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுச்சு. அந்த அறுவை சிகிச்சை செய்து அவர்களுடைய தொடை பிரிக்கப்பட்டுச்சு. பிரிக்கப்பட்ட தருணத்துல அந்த அறுவை சிகிச்சையில அவங்களுடைய ஒரு கண் பார்வையும் போயிடுச்சு, ஒரு கால் ஊனமாவும் போயிடுச்சு.
தொடையை பிரிச்சதுனால ஒரு கால் முடமா போயிடுச்சு, அவங்களால நடக்க முடியாது, நொண்டி நொண்டி தான் நடப்பாங்க. ஆனா இப்படி நிலையில இருந்தும் ஒரு கண்ணுடைய பார்வை இல்லை, ஒரு கால் இல்லை, நொண்டி நொண்டி தான் போகணும். இன்னைக்கு இருக்கிறத போல வீல் சேர்களோ அல்லது ஸ்டிக்குகளோ எதுவுமே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பத்ர் போர் முதல் கொண்டு அத்தனை போர்களிலும் முதல் சஃப்ல நின்றான். அல்லாஹ் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்துட்டானே, இப்படிப்பட்ட ஒரு முடமான சூழ்நிலையை கொடுத்துட்டானேன்னு சொல்லி முடங்கி போகல. எங்குமே அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடியவர்களாக இருங்களே, முணங்கக்கூடியவர்களாக இருங்களே, தங்களை முடக்கி கொள்ளவும் இல்லை. தீனுடைய போரா, இஸ்லாத்திற்கான போரா முதல் சஃப்ல முதல் நபராக நின்று போராடக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, இதுதான் ஈமானிய பக்குவம். அல்லாஹ் எங்களுக்கு நல்லது செய்தாலும், எங்கள் வாழ்க்கையில நலவு நடந்தாலும் அதை பொருந்தி கொள்ளணும். அதான் ஈமான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறது என்ன, என் ரப்பு எனக்கு நல்லதுதான் செய்வான். அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு சோதனையாக இருந்தாலும் சரி, இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்துக்கு பேர் தான் ஈமான். அதுக்கு பேர் தான் முஃமின். நம்ம வேற விதமாக விளங்கி வச்சிருக்கோம். நல்லது நடந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நல்லது செஞ்சுட்டான். ஏதாச்சும் சோதனை வந்துருச்சுன்னா உடனே புலம்ப ஆரம்பிச்சிடும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, இன்றைக்கும் உறுதிமிக்க ஈமானிய மக்களை பார்க்கணும்னு சொன்னா பலஸ்தீனுடைய மக்களை பார்க்கலாம். எவ்வளவு இழப்புகள், இவ்வளவுதான் இலக்கணுன்றதுக்கு வரையறையே இல்லை. அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய தொழில், அவங்களுடைய காசுபணம், அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய மனைவி, பிள்ளை, கணவன், தாய், தந்தை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா எதுக்குடா இந்த போர் உலகத்துல வாழணும், இந்த போர் பூமியில வாழணும், இந்த ரத்த பூமியில வாழணும், நாளுக்கு நாள் அணுகுண்டுடைய துப்பாக்கிகளுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு பச்சிலம் குழந்தைகளை பலி கொடுத்துட்டு இப்படி கண்ணீர் மலக இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில நம்ம ஏன் வாழணும்? வேற நாட்டுக்கு போயிடலாமேனா போயிடலாம் தாராளமா. உலக நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அவங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக தான் இருக்கு. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நேரத்தில் பலஸ்தீனுடைய போர் என்பது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து முஸ்லிம்கள் யூத நசாராக்கள், முஸ்லிம்கள் யூத நசாராக்கள் சொல்லி மாறி மாறி அந்த பூமியை பாதுகாப்பதற்கான போர் நடந்துகிட்டு இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, அந்த பூமியை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். யாருன்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் தான், கசாவுடைய மக்கள், அந்த பலஸ்தீனுடைய மக்கள் தான். எனவே என்ன இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு முன்னால் துடிதுடிக்க தன் குழந்தை மௌத்தானாலும் பரவாயில்ல, தன் கணவன் மரணித்தாலும் பரவாயில்ல, தன் தாய் தந்தையர்கள் மரணித்தாலும் பரவாயில்ல, நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம், இந்த புனித பூமியை பாதுகாத்தே தீருவோம். இன்றைக்கும் உறுதிமிக்க ஈமானிய மக்களை பார்க்கணும்னு சொன்னா பலஸ்தீனுடைய மக்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக, ஈமான்தாரினா எப்படி வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக முன்மாதிரியாக இருந்துகிட்டு இருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் சின்ன சோதனைகள் வந்துருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, அல்லது ஒரு நாள் நைட் தூக்கமின்மை ஏற்பட்டுடுச்சு, ஏதோ ஒரு உபாதையில உடல் ரீதியான ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருந்துச்சு, புலம்பி தள்ளிடுவோம். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. யாராச்சும் நம்மளை பார்க்க வராங்க போறாங்க, நாம யாரையாச்சும் சந்திக்கிற எல்லாரிடத்திலுமே ஷிகாயத் செய்வோம். எல்லாரிடத்திலுமே இது நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை பாய், எனக்கு நைட்டு ஃபுல்லா வயிற்று வலியாக இருந்துச்சு, 2 நாளா காய்ச்சல், 1 வாரமா கடுமையான சளி பிடிச்சிருக்கு. பார்க்கிறவங்களை எல்லாம் நாம சொல்லுவோம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஈமானிய உள்ளத்திலிருந்து இந்த ஷிகாயத்தை விரும்புறதே இல்லை. பரிகாசம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புறதே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்கின்றான், வஹாக்க பிஹி மா கான பிஹி யஸ்தஹஸிஊன். குர்ஆன்ல ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும், வஹாக்க பிஹி மா கான பிஹி யஸ்தஹஸிஊன். பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்கு வேதனை சூழ்ந்து கொள்ளும். யார் அல்லாஹ் பரிகாசம் செய்கிறாங்களோ, இப்படி ஆயிடுச்சு, அதை பண்ணிட்டான், அல்லாஹ் இப்படி சோதிச்சுட்டான் அப்படி சோதிச்சுட்டான்னு சொல்லி யார் தங்களை அல்லாஹ்வை பரிகாசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, விரைவாக அவங்களை சோதனை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கிறான். எனவே என்ன ஆனாலும், நல்லது நடந்தாலும் சரி, நமக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் சரி, இது அல்லாஹ் விரும்பி இருக்கான். இதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானிய உள்ளம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானிய பக்குவம், அதுதான் ஈமான்தாரிக்கான அடையாளம். கரீமுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த சபைக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், முக்கியமான மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இன்னும் மலக்குகளுடைய ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வந்துச்சு. நபி அவங்க பாக்குறாங்க, மலக்குகள் மனித தோற்றத்துல வராங்க. எப்போதும் இல்லாமல் மாற்றமாக ஒரு கித்தான் சாக்கு துணியால் ஆடை அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. மலக்குகள் கித்தான் சாக்கான அந்த சாக்கு துணியில ஒரு ஆடையை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புனான். சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
உலகத்திலேயே ஒரு மனிதருக்கு அல்லாஹுடைய சலாம் நேரடியாக மலக்குகள் மூலமாக கிடைக்கிறது சொன்னா அதை விட சோபனை எதுவும் கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் நபிமார்களுக்கு சொல்றான், சலாமுன் அலா நூஹ், சலாமுன் அலா இல்யாசின், சலாமுன் மூசா வ ஹாரூன். நபிமார்களுக்கு தான் சலாம் சொல்லப்பட்டுச்சு. இங்க நபித்தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நபி இடத்துல சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இடத்துல நபி அவங்க கேட்டாங்க, எதற்காக இவ்வளவு பெரிய சோபனம் என்னுடைய தோழருக்கு? அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர் எதன் மூலமாக உயர்ந்தார்? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இதை நான் சொல்றதை விட உங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வருவாங்கல்ல, அவங்களிடத்திலேயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு போயிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை என்னன்னு சொன்ன பார்த்தா அது கித்தான் சாக்குனுடைய ஆடை. ஒரு சாக்கு, அந்த சாக்கு பைய ட்ரெஸ்ஸா தச்சு போட்டா எப்படி இருக்கும் அதை தான் ஆடையா அணிஞ்சிருந்தான். காரணம் என்னன்னா, ஹுனைனுடைய யுத்தத்துல முழு செல்வத்தையும் அர்ப்பணிச்சுட்டான். ஒண்ணுமே இல்லை வீட்டுல. எரிந்து கொண்டிருந்த விறகு கூட தண்ணி ஊத்தி அணைச்சு கொண்டு வந்து போர்க்களத்துல வச்சுட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. எனவே எதுவுமே இல்லாதனால அணிந்து கொள்வதற்கான ஆடை அந்த கித்தான் சாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சு கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை வரவேற்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா காரணம் கேட்டாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இல்ல இப்ப மலக்குகள் வந்துட்டு போனாங்க, என்னடா காரணமே இல்லாம கித்தான் சாக்குலாம் இவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். உங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக, நீங்க இந்த ஆடையை அணிந்ததற்காக அல்லாஹ் எல்லா மலக்குகளுக்கும் இந்த ஆடையை கொடுத்துட்டான். எல்லா மலக்குகளும் இந்த ஆடையை தான் அணிஞ்சு இருக்காங்க. மாறாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான்னு சொன்னாங்க. எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மெய் சிலிர்த்து போனாங்க, ஆச்சரியத்துல உறைந்து போனாங்க. அப்ப நபி அவங்க கேட்டாங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன அமல் செஞ்சீங்க? எதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்வு கொடுத்தான்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய எந்த அமலுக்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு மனசலப்படுது. ஒரு இதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய சோபனம், அல்லாஹ்வுடைய சலாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லி நபி அவங்க கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக எனக்கு பல்லு வலி இருந்துட்டு இருக்கு. 10 வருஷமாக கடுமையான பல்வலியால் நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் என் குடும்பத்துல கூட யாருக்கும் நான் சொன்னது கிடையாது. இப்படி ஒரு வழியில நான் அவஸ்தைப்படுறேன்னு சொல்லி யாரிடத்திலுமே நான் பரிகாசம் செஞ்சதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, எத்தனையோ சபைகள்ல என்னோட கூட இருந்தீங்க, என்னோட பயணத்துல இருந்தீங்க, அவ்வளவு கடுமையான பல்வலின்னு சொன்னா உங்களுடைய முகத்துல சின்ன அந்த சுருக்கம், அந்த வலியினுடைய சுவடுகளை கூட நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே, ஏன் என்கிட்ட சொல்லல? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க அழகான வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, ஒரு ஹபீபை பற்றி இன்னொரு ஹபீப் இடத்துல நான் எப்படி குறை சொல்வேன்னு சொன்னாங்க. நீங்களும் என்னுடைய ஹபீப், அல்லாஹும் என்னுடைய ஹபீப், நானும் அல்லாஹ்வுடைய நேசன், எனக்கும் அல்லாஹ் நேசனாக இருக்கான். எனவே ஒரு ஹபீபை பற்றி இன்னொரு ஹபீப் இடத்துல நான் எப்படி குறை சொல்லுவேன், எப்படி பரிகாசம் செய்வேன்? அதனாலதான் நான் சொல்லல. எனக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனோநிலையை தான், இந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் ஒவ்வொரு முஃமின்களுடைய உள்ளத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். எதற்காகவும் இந்த உலகத்துல அல்லாஹ் பரிகாசம் செய்யக்கூடாது. ஈமானுடைய உள்ளம் குறை சொல்லி கொண்டிருக்கா, சோதனைகளை ஏற்றுக்கொள்ளும், அதுல பொறுமையாக இருந்து தீனுடைய உழைப்புகளை செய்து கொண்டிருக்கும். இதுதான் ஈமானிய உள்ளத்தின் அடையாளம் என்பதாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஈமானிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? முழு சஹாபாக்களும் நமக்கு முன்மாதிரி. ஒரு முஸ்லிம்னா எப்படி இருக்கணும்? ஒரு முஃமினுடைய ஈமான்தாரியினுடைய வாழ்க்கை படித்தரம், அவருடைய அமல்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பயணங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் நமக்கு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்த தருணத்துல அகபா, முதலாம் அகபா ஒரு உடன்படிக்கை. அந்த சந்தர்ப்பத்துல மதீனாவிலிருந்து சில மக்கள் வந்திருந்தாங்க நபி அவங்களை சந்திக்கிறதுக்காக. அதுல ஒரு வாலிபர், ஆட்டு இடையர், ஆடு மேய்க்கக்கூடிய இடையர், ஒரு வாலிபர், அவரும் வந்திருந்தார். நபி அவங்களை சந்திச்சு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு மதீனாவுக்கு போயிட்டார். மதீனாவுக்கு போய் அவர் தன்னுடைய மதீனாவினுடைய ஊருக்கு எல்லையில அவருடைய ஆட்டம் வந்து அங்கதான் அங்க தங்கி இருப்பார். நபி அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஆனா நபி அவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்ற தகவல் அவருக்கு தெரியல. ஏன்னா மதீனாவை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்ததுனால அவருக்கு இந்த தகவல் 2-3 நாட்கள் கழிச்சு தான் போய் தெரிஞ்சிச்சு. எனவே தகவல் தெரிஞ்ச உடனே திரும்பவும் மதீனாவுக்கு வரார். நபி அவங்களை பார்த்து தன்னுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கிறார். திரும்பவும் தன்னுடைய ஈமான் இஸ்லாத்தை புதுப்பிச்சுக்கிட்டு திரும்பவும் தன்னுடைய ஆட்டு மந்தை, மதீனாவினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்டு மந்தைக்கு போயிட்டார். ஓரிரு நாட்கள்ல ஒரு தோழரை பிடித்து, ஒரு உதவியாளரை பிடித்து அவரிடத்துல தன்னுடைய ஆட்டு மந்தை, அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு மதீனாவுக்கு வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதரசாவான அஸ்ஹாபே சூஃபாவிலே ஒரு சாதாரணமான மாணவராக இணைகின்றார். தன்னுடைய ஆடு மந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டார்.
எனவே இணைந்தார். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, குர்ஆனுடைய கல்வியை கற்க ஆரம்பிச்சார். குர்ஆனை ஓதக்கூடியவராக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவராக, குர்ஆனை அழகான முறையிலே ஓதக்கூடிய காரியாகவும் உருவானார். இப்படி அவருடைய ஈமானிய படித்தரம் அப்படியே உயர்ந்து கொண்டே போச்சு. ஒரு காலம் ஒரு சூழல் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயண தோழராக மாறினார். ஒரு ஆட்டு இடையனாக தன்னுடைய வாழ்க்கை ஈமானிய பயணத்தை ஆரம்பித்து குர்ஆனோடு ஒன்றிணைந்து குர்ஆனுடைய இல்மை கற்றுக்கொண்டார். அந்த இல்முடைய தொடர்பினால் நபியினுடைய பயண தோழராக ஆனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் அவங்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய குதிரையினுடைய கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு அவங்களோடையே நடந்து போவார். இன்னும் கொஞ்ச காலம் கழித்த பிறகு நபியினுடைய பாதுகாப்பு தோழராக உயர்ந்தார். நபியை பாதுகாக்கக்கூடிய ஒரு தோழராக அவருக்கு பதவி உயர்வு பெறுகின்றது. நபி அவர்களோடு சரிக்கு சமமாக அந்த ஒட்டகத்திலும் குதிரையிலும் அமர்ந்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. சஹாபாக்கள் எல்லாம் அப்படிதான் அழைச்சாங்க, நபியினுடைய பயண தோழர் இவர், நபியினுடைய பாதுகாப்பு தோழர் இவர் என்பதாக அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. எனவே இவருடைய வேலை ரெண்டு விஷயத்துல தான் கவனம் செலுத்தினார். ஒன்று குர்ஆன், தீனுடைய கல்வி, ஹதீஸுடைய விஷயம், குறிப்பாக வராசத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களில் கை தேர்ந்தவராக இருந்தார். இரண்டாவது விஷயம், ஒரு போராளியாக, ஒரு சிறந்த வீரனாக, அம்பெய்யக்கூடிய விஷயத்திலே முதன்மையானவராக இவர் திகழ்ந்தார். இந்த இரண்டு விஷயத்திலே கவனம் செலுத்தி கொண்டே இருந்தார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பத்ருடைய போரில் ஆரம்பித்து நபி அவர்கள் ஹயாத்தாக இருந்த வரைக்கும் நடந்த அத்தனை போர்களிலும் முதல் சஃபிலே நின்று போர் புரியக்கூடிய ஒரு போர் வீரராகவும் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பித்து ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் நடந்த அத்தனை போர்களிலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு முதல் வீரராக பணியாற்றினார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்திலே உள்ளூரிலும் சரி, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய இல்மை கற்றுக்கொள்வதற்காக வரக்கூடியவர்களுக்கு இல்முடைய பாடம், குர்ஆனுடைய பாடம், குறிப்பாக வராசத்தினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியராகவும் இவரை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நியமிச்சிருந்தாங்க. உள்ளூர்லயும் இந்த வேலையை செஞ்சார், வெளிநாடுகளுக்கு போய் இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்தரிசாகவும் செயல்பட்டார். கடைசியாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு கவர்னர், எகிப்தினுடைய கவர்னர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. எல்லோரும் போல வயோதிகத்திலே தன்னுடைய முதுமை காலத்திலே படுத்த படுக்கையாக இருந்து மரணித்து விட்டார். அவர் மரணிக்கக்கூடிய தருணத்தில் அவருடைய வீட்டிலே 70 வில்லம்புகள் இருந்துச்சு. எனவே அதற்கும் அவர் வசியத்து செஞ்சார். இந்த 70 வில்லம்புகளையும் ஏழை முஹாஜிதீன்கள், ஏழை போராளிகள், அவங்களுக்கு இதை ஹதியாவாக கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் மரணிச்சிட்டார். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே சாதாரணமான இடையராக வாழ்க்கையை துவங்கி இந்த உம்மத்தினுடைய அச்சமற்ற வாழ்வுக்காக அல்லாஹ் தமக்கு வழங்கிய அத்தனை ஆற்றல்களையும் தீனுக்காகவே அர்ப்பணம் செஞ்சார். யார் அந்த வாலிப சஹாபி என்பதாக சொன்னா உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். முழுக்க ஒரு ஈமானிய பயணம், ஒரு சாதாரண ஆட்டு இடையனாக ஆரம்பித்து குர்ஆனை ஓதிய ஒரு ஹாஃபிலாக, காரியாக ஆரம்பித்து ஒரு சிறந்த போர் வீரராக அல்லாஹ் தனக்கு கொடுத்த அத்தனை சலாஹியத்துகளையும் திறமைகளையும் இந்த தீனுக்காகவே அதை அர்ப்பணம் செய்து கடைசி வரைக்கும் ஒரு சிறந்த போராளியாக, சிறந்த மார்க்க அறிஞராக வாழ்ந்து மரணிச்சாங்க. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் என்பதற்கு ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இவர்களை போல இருக்கணும், இவர்களை போல ஒரு ஈமானிய பயணம் மிகுந்ததாக இருக்கணும். இதனால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஈமானுடைய உள்ளத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஈமானுடைய உள்ளம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைவுகள் இருக்கும் என்பதாக சொன்னா, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும். அல்லாஹ் சொல்றான், ஒரு முஃமினிடத்துல அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அவருடைய உள்ளம் அஞ்சி நடுங்கணும், அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக வஜலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளம் நடுங்கணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கணும். நம்ம நினைச்சு பார்க்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், நமக்கு நடுக்கம் வருதா? அல்லாஹ்வை பத்தி சிந்தனையில அல்லாஹ்ன்ற வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் பயத்தால் நடுங்குதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே குறைக்காக சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் ஐவேளை பாங்கு சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. பக்கத்துல இருக்கோம் அல்லது கடந்து போகிறோம், இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி போய்கிட்டு தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்ன்ற வார்த்தை கேட்டாலே ஒரு முஸ்லிமாக இருந்தா அவருடைய உள்ளம் நடுங்கணும், பள்ளிவாசலுக்கு வரணும். அல்லாஹ்வுடைய அச்சம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்துல முன்னிறுத்தப்படுவோமே, நிலையான நிரந்தர வாழ்க்கை மறுமை வாழ்க்கையாச்சு அப்படின்ற அந்த அச்ச உணர்வு வரணும். அதுதான் ஈமான் உள்ளத்துல இருப்பதற்கான அடையாளம். ஆயாத்துஹு ஸாதத்துஹு ஈமானு அலா ரப்பிஹிம், அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்லப்பட்டா அவங்களுடைய ஈமானுடைய படித்தரம் அது உயரக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஈமான்தாரிகளுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஈமானிய வாழ்க்கையை நாம வாழணும்.
நம்ம ஆரம்பத்துல சொன்ன அதே வார்த்தை நான் திரும்பி சொல்றேன். இந்த உலகத்துல எதற்காகவும் ஈமான இழந்துடக்கூடாது. காசு பணத்துக்காகவோ, பதவி பட்டத்துக்காகவோ, உயர்வுகளுக்காக, உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காகவோ, அல்லது ஒரு பெண்ணுக்காகவோ ஈமானை உதறி தள்ளிட்டு போகக்கூடிய அந்த ஒரு சூழல் பெரும் ஆபத்து. இந்த உலகத்துல ஈமானுக்காக எதையும் இழக்கலாம், ஆனா எதற்காகவும் ஈமானை இழந்துடக்கூடாது. இந்த விஷயத்தை நம்முடைய உள்ளத்துல ஆள் மனதில் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் இந்த மனோநிலையிலே உருவாக்குறோம். அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வுகளோடு இந்த உலகத்துல ஈமானிய அந்த பிடிமானத்தோடு உருவாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு நம் அனைவர்களுக்கும் இருந்துகிட்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஈமானிய வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்நாளினுடைய இறுதி தருணத்தில் இறுதி மூச்சு காற்றும் ஈமானிய மூச்சு காற்றாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையில ஈமானிய நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. என்ன சோதனைகள், நெருக்கடிகள், நோய்கள் வந்தாலும் அதன் காரணமாக ஈமானை விட்டு ஓடக்கூடியவர்களாக இல்லாமல் நிலைத்து ஈமானிய வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. சோதனைகள், சிரமங்கள், நோய்களில் இருந்து விரைவான முறையிலே அல்லாஹ் நிவாரணத்தை நம் எல்லோருக்கும் அளித்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.